பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஆமென். தலைகளை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி நாம் மன்றாடுவோம். எங்களை அதிகமாக நேசித்து பாதுகாத்து பராமரித்து வழிநடத்தியவர்கள் அன்பின் இயேசு சுவாமி, இந்த நாளுக்காக ஆசீர்வதிக்கப்பட்ட வெள்ளிக்கிழமை மாலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, மீண்டும் ஒரு வெள்ளிக்கிழமை இந்த எழுந்த காலத்தில் நாங்கள் காணும்படியாக கர்த்தர் செய்த தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுதும் ஆண்டவரே, இந்த எழுந்த கால வெள்ளிக்கிழமை மாலை ஆராதனை உடைய கருத்தில் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தருடைய தூய ஆவியானவர் எங்கள் மத்தியிலே பிரசன்னராக இருந்து இந்த வழிபாட்டை நீர் ஆசீர்வதித்து தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கின்றோம். குறிப்பாக ஆண்டவரே, இந்த வழிபாட்டிலே பங்கு பெறுகின்ற மக்கள் ஒவ்வொரு நீர் தனித்தனியாய் பெயராய் கர்த்தர் ஆசீர்வதித்தலும். ஆண்டவரே, இந்த வழிபாட்டிலே நாங்கள் பாடுகின்ற பாடல்கள், வாசிக்கின்ற வேத வசனங்கள், கேட்கப்படும் சத்தியங்கள், உம்முடைய சமூகத்தில் எடுக்கின்ற விண்ணப்பங்கள் அனைத்தையும் கர்த்தர் அங்கீகரித்து எங்களை ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே கர்த்தாவே, ஆவிக்குரிய ஆகாரத்தை நாங்கள் நிறைவாக பெற்றவர்களாக ஆண்டவரே நாங்கள் மகிழ்ச்சியோடு கடந்து செல்லும்படியான கிருபை தாரும். இந்த ஆராதனை தொடக்கம் முதல் முடிய பரிந்தும் உடைய அன்பின் கரமங்களை தாங்கி வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வழியாய் மிகுந்த தாழ்மையை வேண்டிக் கொள்கிறோம் பரம தந்தையே, ஆமீன். கர்த்தருடைய நாமத்திற்கு மாட்சிமை உண்டாக. நாம் அனைவரும் இணைந்து பாமாலைகளிலே 326ஆம் பாமாலையை பாடுவோம். பாமாலை எண் 326, ரட்சா பெருமானை பாரும் புண்ணிய பாதம் அண்டினோம். Sunta
நாம் கடவுளை தொழுவோம். கடவுள் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் நம் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழக்கடுவோம். நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமாய் இருக்கிறார். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னதாவது, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும், அப்பொழுது எங்கள் வாய்முடைய புகழை அறிவிக்கும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் எப்பொழுதுமான சதாகாலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமேன். எங்கள் தந்தையாம் கடவுளே, முதமல்லமையாலும் ஞானத்தாலும் எல்லாவற்றையும் படைத்து குமாரன் எங்கள் ரட்சகராக தரும்படி உலகத்தில் அன்பு கூர்ந்தீரே, எம்மை போற்றுகிறோம். குமாரனாம் கடவுளே, பாவத்தை தவிர்த்து எல்லாவற்றிலும் எங்களைப் போலும் மனிதனாகி எங்கள் பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டு எங்கள் நீதிக்காக உயிர்த்தெழும்பியவரே, எம்மை போற்றுகிறோம். பரிசுத்த ஆவியானவராகிய கடவுளே, எல்லா உண்மைக்குள்ளும் எங்களை வழிநடத்தி கடவுளின் அன்பை எங்கள் நெஞ்சில் பொழிகிறவரே, எம்மை போற்றுகிறோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய கடவுளே, உமக்கே எக்காலமும் எல்லா புகழும் மகிமையும் உண்டாவதாக. ஆமேன். நமக்கு பாவமில்லை என்னுமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாவோம். நமக்குள் உண்மை இல்லை. நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அநீதமும் நீங்கள் நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்கவரும் நீதியும் உள்ளவர். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமது பார்வையிலும் பாவம் செய்தேன். இனி உம்முடைய மகன் மகள் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. உம்முடைய கூலிக்காரரில் ஒருவராக என்னை வைத்துக்கொள்ளும் என்பேன். கடவுள் ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. மனம் திரும்பி சுவிசேஷத்தில் நம்பிக்கை வையுங்கள். நமது பலவீனங்களுக்காக பரிதபிக்க முடியாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவமில்லாத பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். நாம் முழங்கால் படியிட்ட நிலையிலோ அல்லது அமர்ந்த நிலையிலோ மௌனமாக சற்று நேரம் நம்மை நாமே சோதனை செய்வோமாக. சர்வ வல்லமையுள்ள கடவுளிடத்தில் நாம் நமது பாவங்களை தாழ்மையோடு அறிக்கையிடுவோம். சேர்ந்து சொல்லுவோம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமும் உள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் உம்முடைய வழிகளை விட்டு வழுவி அலைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். முது பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவைகளை செய்யாமல் செய்யத்தகாதவைகளை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரீர் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதருக்கு அருளி செய்த வாக்குத்தத்தங்களின்படியே நிர்பாக்கியமுள்ள குற்றவாளிகளாக எங்களுக்கு இறங்கும். தப்பிதங்களை அறிக்கையிடுகிற மேல் பொறுமையாயிரும். பாவத்தின் நிமித்தம் துக்கப்படுகிறவர்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி தேவ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியும் உள்ளவர்களாய் நடந்து வர இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமேன். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியும் நமக்கு கட்டளையிட்டருளி வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்த ஆவியின் கிருபையும் தேற்றுதலையும் தந்திருளுவாராக. ஆமேன். ஆண்டவரை துதியுங்கள். ஆண்டவர் நாமம் துதிக்கப்படுவதாக. வேத பாடம் வாசிக்க கேட்போம். இந்த நாளிலே நம்முடைய தியானத்திற்கென்று கொடுக்கப்பட்டுள்ள சிறப்பு திருமறை பாடம், அது யோவான் எழுதின நற்செய்தி நூல் 10ஆம் அதிகாரம் வசனங்கள் 11 முதல் 18 முடிய. யோவான் 10ஆம் அதிகாரம் வசனங்கள் 11 முதல் 18 முடிய.
நானே நல்ல மேய்ப்பன். நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். மேய்ப்பனாயிராதவனும் ஆடுகள் தனக்கு சொந்தமல்லாதவனுமான கூலியாள் ஓநாய் வருகிறதைக் கண்டு ஆடுகளை விட்டு ஓடிப்போகிறான். அப்பொழுது ஓநாய் ஆடுகளை பீறி அவைகளை சிதறடிக்கும். கூலியாள் கூலிக்காக வேலை செய்கிறவனாகையால் ஓடிப்போகிறான். ஆடுகளுக்காக அவன் கவலைப்படான். நானே நல்ல மேய்ப்பன். பிதா என்னை அறிந்திருக்கிறது போலவும் நான் பிதாவை அறிந்திருக்கிறது போலவும் நான் என்னுடையவைகளை அறிந்தும் என்னுடையவைகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன். ஆடுகளுக்காக என் ஜீவனையும் கொடுக்கிறேன். இந்த தொழுவத்தில் உள்ளவைகள் அல்லாமல் வேறே ஆடுகளும் எனக்கு உண்டு. அவைகளையும் நான் கொண்டு வர வேண்டும். அவைகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கும். அப்பொழுது ஒரே மந்தையும் ஒரே மேய்ப்பனுமாகும். நான் என் ஜீவனை மறுபடியும் அடைந்து கொள்ளும்படிக்கு அதை கொடுக்கிறபடியினால் பிதா என்னில் அன்பாயிருக்கிறார். ஒருவனும் அதை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள மாட்டான். நானே அதை கொடுக்கிறேன். அதை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு. அதை மறுபடியும் எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு. இந்த கட்டளையை என் பிதாவினிடத்தில் பெற்றுக்கொண்டேன் என்றார் என்பவைகளே. வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட திருமறை பாடும் வாசித்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென். நம்முடைய தாயும் தந்தையுமாகிய கடவுளிடமிருந்தும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடமிருந்தும் நம் அனைவருக்கும் அருளும் அமைதியும் உண்டாவதாக. ஆமீன். தலைகளை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி நாம் மன்றாடுவோம். எங்கள் அன்பின் நிறைவா உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த கால வெள்ளிக்கிழமை மாலை வேளைக்காக உங்கள் நன்றி படைக்கின்றோம். ஆண்டவரே, மீண்டும் ஒரு வெள்ளிக்கிழமை மாலை வழிபாட்டிலே நாங்கள் ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை தியானிக்கும்படியாக எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிற வாய்ப்புக்காக நம்ம நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, இப்போது உங்களுக்கு கர்த்தாவே உடைய திருமறை வசனங்களை, திருமறை வாக்குத்தத்தங்களை, வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கின்ற வேளையிலே கர்த்தர் எங்களோடு கூட பேசும்படியாக நாங்கள் வேண்டுதல் புரிகின்றோம். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று சொன்ன வாக்கு மாறுத கர்த்தர். ஆண்டவரே, நித்திய ஜீவனை இன்றைக்கு வழியாத நிலையான வாழ்க்கையை உடைய திருமறை வார்த்தைகள் வழியாக நாங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நீரே கிருபை தாரும். கேட்கின்ற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து காத்துக்கொள்ளும். உமக்கே துதி கன மகிமை செலுத்துகிறோம். எங்கள் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே மிகுந்த தாழ்மையை வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே. ஆமீன். கிறிஸ்துக்கள் அன்பான சகோதர சகோதரிகளே, மீண்டுமாக இந்த கால வெள்ளிக்கிழமை மாலை வேளையிலே இந்த காணொலி காட்சி வழியாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நாட்களிலே கர்த்தர் எவனமாக நாம் அதிகமாக ஆண்டவரை நெருங்கி ஜீவிக்கவும், ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானிக்கவும், உபவாசிக்கவும், ஜெபிக்கவும் கர்த்தர் கொடுத்திருக்கிற மேலான ஸ்லாக்கியத்திற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகின்றேன். ஒருவேளை இந்த கொரோனா நோய் தொற்று மீண்டுமாக வேகமாக பரவுகிறது என்று நாம் அனைவரும் இந்த தொலைக்காட்சி ஊடகங்களிலே மற்ற ஊடகங்கள் மூலமாக நாம் கேள்விப்பட்டு கொண்டிருக்கிறோம். அது எந்த அளவுக்கு உண்மை என்பது நமக்கு தெரியவில்லை. ஆனாலும் நம் எதையும் லகுவாக எடுத்துக்கொள்ளாமல் அதனுடைய அந்த சீரியஸ்னஸ், அதனுடைய உச்சத்தை, சீரியஸ்னஸ்னால் உச்சம் அல்லது தீவிரம், அதை நாம் புரிந்து கொண்டு
ஒருவேளை நாம் கடைக்கு சென்றாலும் கூட நம்மை அந்த சோஷியல் டிஸ்டன்ஸ் மூலமாக நம்மை தற்காத்து கொண்டு அதன் மூலமாக நம்மை பாதுகாத்து கொள்ள ஆண்டவர் நமக்கு துணை புரிவாராக. ஒருவேளை கடவுள் நம்மை பாதுகாக்கிறார் என்று சொன்னாலும் நாமும் ஒரு எச்சரிக்கையோடு செயல்பட கடவுள் நமக்கு ஞானத்தை கொடுத்துருக்கிறார் இல்லையா, அதுவும் நமக்கு தேவை. எப்படி ஒரு நாணயத்தின் 2 பக்கங்கள் மூலம் இருக்கிறதோ, ஒன்று கடவுளுடைய கிருபை, இரண்டாவது மனிதருடைய தயவு. மனுஷருடைய தயவு நமக்கு தேவை. ஆகவே அப்படிப்பட்டதான ஒரு சரியான நிலையை நாம் மேற்கொண்டு நம்மை காத்துக்கொள்ள ஆண்டவர் நமக்கு தேவை ஞானத்தை கொடுத்தும் அவருடைய வழிநடத்துதலை கொடுத்தும் நம்மை ஆசீர்வதித்து காத்துக்கொள்வாராக. இந்த நாளில் நம்முடைய தியானத்திற்கென்று தென்னிந்திய திருச்சபை நம்முடைய சென்னை பேராயத்தின் கால அட்டவணை ஒழுங்கின்படி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற தலைப்பு நானே நல்ல மேய்ப்பன். இந்த லெந்து கால வெள்ளிக்கிழமைகளிலே இயேசு மொழிந்த நானே மொழிகளை குறித்து நாம் சிந்தித்து கொண்டிருக்கின்றோம். நானே ஜீவ அப்பம், நானே உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறேன், நானே வாசல், நானே எல்லா ஆடுகளுக்கு வாசல் என்ற 3 தலைப்பிலே நாம் சிந்தித்தோம். இன்றைக்கே நல்ல மேய்ப்பன் என்பதை குறித்து நாம் சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம். வேத பண்டிதர்களுடைய கருத்துப்படி கடவுளை சித்தரிக்கின்ற பல உருவகங்களிலே இந்த மேய்ப்பன் மந்தை அந்த உருவகம் மிகச்சிறந்த உருவகம் என்று உலகத்தில் இருக்கின்ற அனைத்து வேத பண்டிதர்களாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. ஷெப்பர்ட் அண்ட் த ஷீப், மேய்ப்பன் ஆடு, ஷெப்பர்ட் அண்ட் த ஃப்ளாக்கு, மேய்ப்பன் மந்தை. இது மிகச்சிறந்த ஒரு உருவகமாக வேத விற்பனர்களாலே சுட்டி காட்டப்படுகின்றது. எனவே தான் தாவீது அரசர் கூட தன்னுடைய சங்கீதம் 23ஆம் சங்கீதத்திலே அந்த மேய்ப்பன் மந்தை அல்லது மேய்ப்பன் ஆடு என்ற உருவகத்தை அவர் கோடிட்டு காட்டுகின்றார். கடவுளுக்கு பல்வேறு பட்டப்பெயர்களுக்கு சேனைகளின் கர்த்தர், ஏகோவா நிசி, ஏகோவா ஈரே, பட்சிக்கிற அக்னி என்று சொல்லி பல பட்டப்பெயர்களை ஆண்டவருக்கு நாம் கொடுத்துருக்கிறோம். அல்லது வேத விற்பனர்கள் கொடுத்திருக்கிறார்கள், தீர்க்கதரிசிகள் கடவுளை குறித்து கூறியிருக்கிறார்கள். இல்லை சமாதான பிரபு, அது நம்ம எடுத்துக்கலாம், சமாதான பிரபு. ஆக இப்படி பல அதெல்லாம் ஒரு உருவகங்கள் தான். பட்சிக்கிற அக்னினோன்னு நெருப்பு தான் கடவுள் அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. ஒரு உருவகம் இல்லையா. ஏகோவா ஈரே, ஏகோவா நிசி, ஏகோவா ஷாலோம். ஆக அப்படியா கர்த்தனம் கொடி, கர்த்தனம் பாதுகாப்பு, கர்த்தனமுடைய சமாதானம் என்று நம்ம எடுத்துக்கொள்கிறோம். ஆக இதெல்லாம் கடவுளுக்கு வழங்கப்பட்ட பட்டப்பெயர்கள். அதே போல் தாவீது ஒரு மேய்ப்பன் மந்தை அந்த உருவகத்தை அவர் அதிகமாக விரும்புகின்றார். தான் ஒரு ஆட்டை போலவும் ஆண்டவர் ஒரு மேய்ப்பனை போலவும் இருக்கிறார் என்று சொல்லி அந்த சங்கீதத்தை அவர் எழுதுகின்றார். அதை நிரூபிக்கின்ற வண்ணமாகவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூட தான் ஒரு சேனைகளின் கர்த்தர் என்றோ அல்லது தான் ஒரு பட்சிக்கிற அக்கினி என்றோ அல்லது அப்படியாக என்ன சொல்லலாம், இல்லை ஏகோவா ஈரே அது அப்படியாக இல்லாமல் சொல்லி நானே நல்ல மேய்ப்பன் என்று அவரே தன்னை இங்கே வெளிப்படுத்துகிறார், தன்னை குறித்து சித்தரிக்கின்றார். இவ்வண்ணமாக இந்த யோவான் 10ஆம் அதிகாரத்திலே இந்த மேய்ப்பன் ஆடு இந்த உருவகம் மிகச்சிறந்த ஒரு உருவமாக, பழைய ஏற்பாட்டில் எப்படி 23ஆம் சங்கீதம் ஒரு சிறந்த உருவமாக கருதப்படுகின்றதோ அதே போல் புதிய ஏற்பாட்டிலே யோவான் சுவிசேஷத்திலே அதை மெய்ப்பிக்கின்ற வண்ணமாக இயேசு நானே நல்ல மேய்ப்பன் என்று அவர் குறிப்பிடுகின்றார். சரி, நல்ல மேய்ப்பனுக்கு இருக்க வேண்டிய அடையாளங்கள் என்ன என்ன என்று நாம் இங்கே பார்க்கும்பொழுது இங்கே ஒரு 3 முக்கியமான விஷயங்களை அவர் நமக்கு தருகின்றார். ஒரு குட் ஷெப்பர்ட், ஒரு நல்ல மேய்ப்பன், அவர் குட் ஷெப்பர்ட் இஸ் போல்ட் இனஃப் டு ஃபேஸ் எனி கான்சிக்வன்சஸ். எந்த சந்தர்ப்பத்தையும் எதிர்கொள்ளுகின்றவர் தான் இல்லையா, போல்ட் இனஃப், எதிர்கொள்ள துணிச்சல் கொண்டவர் தான் ஒரு நல்ல மேய்ப்பனாக இருக்க முடியும் என்பதை நாம் அறிகின்றோம். என்ன சொல்கிறாருனாக்கா, மேய்ப்பனாய் இராதவன் ஆடுகள் தனக்கு சொந்தம் அல்லாதவனுமான கூலியாள் ஓனாய் வருகிறதை கண்டு ஆடுகளை விட்டு ஓடி போகிறான். சரி, அப்போ நல்ல மேய்ப்பன் கிடையாது. அப்போ நல்ல மேய்ப்பன் என்று சொல்லப்படுகிறவர் he must be bold enough to face
எனி சர்க்கம்ஸ்டான்சஸ் ஆர் எனி கான்சிக்வன்சஸ். இந்த வேணும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மத்தேயு சுவிசேஷத்திலே தன்னுடைய ஊழியர்களை ஊழியத்திற்கு அனுப்புகின்ற பொழுது அவர்களை குறித்து இவனமாக சொல்லுகின்றார். ஓநாய்களுக்குள்ளே ஆடுகளை அனுப்புகிறது போல நான் உங்களை அனுப்புகிறேன். மத்தேயு 10:16. ஆடுகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறது போலே இதோ நான் உங்களை அனுப்புகிறேன் என்பதாக சொல்லுகின்றார். ஆகவே இங்கே ஆடு ஓநாய் பலமுள்ளது பலமற்றது. ஓநாய் பலமுள்ளது, ஆடு பலவீனமானது. அப்போது பலவீனமானதை பலமுள்ள சக்திகள் எந்த நேரத்திலும் தாக்கக்கூடும் என்பதை மேய்ப்பன் அறிந்திருக்கின்றார். ஆகவே அப்படிப்பட்ட சக்திகள் தாக்க வரும்பொழுது அவர் அதற்கு அந்த ஆடுகளை அந்த தீய சக்திகளிலிருந்து அதை விடுவித்துக் கொள்வதற்கு, அதை தற்காப்பதற்கு அவர் எந்த ஒரு நிலையையும் அவர் எடுக்க வேண்டியதாக இருக்கிறது. ஆக பாதுகாப்பு நடவடிக்கைகளே அவர் ஈடுபட வேண்டியதாக இருக்கின்றார். இதையே தாவீதினுடைய அந்த வரலாறை குறித்து தான் நாம் திரும்பி பார்க்க வேண்டியதாக இருக்கின்றது. அவர் பெலிஸ்தியனாகிய அந்த ராட்சசன் கோலியாத்தை கொல்வதற்கு முன்பாக அவங்க சகோதரர்கள்லாம் சொல்கிறாங்க, இல்லை அவன் ஒரு ஜெய்ஜாண்டிக் ஆள், அவனெல்லாம் நீ என்ன பண்ண முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது, அவனை ஒன்று மேற்கொள்ள முடியாது. இங்கே அவர் ராஜா, அவர் சவுல் ராஜாவே ஒரு பெரிய ஒரு திடகாத்திரமான ஒரு சரீரத்தோடு அவர் இருக்கின்றார். ஆனால் நீ ஒரு சாதாரண ஒரு மனிதன், ஒரு வயதிலே மிக இளையவன், அப்படிப்பட்ட தோற்றம் கூட உனக்கு கிடையாது, நீ எப்படி கோலியாத்தை நீ மேற்கொள்ள முடியும் என்பதாக அவர்கள் தன்னுடைய சகோதரனை டிஸ்கரேஜ் பண்ணுறாங்க. அவர் டிஸ்கரேஜ் நீ உன்னால் செய்ய முடியாதுன்னு சொல்லி டிஸ்கரேஜ் பண்ணுறாங்க. அப்பொழுது அவர் தாவீது என்ன சொல்லுகின்றார், இல்லை, இப்படித்தான் நான் ஒரு முறை காட்டிலே ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு விசை ஒரு சிங்கமும் ஒரு விசை ஒரு கரடியும் ஆடுகளை பீறி போடுவதற்காக வந்தது. 1 சாமுவேல் 17 நீங்கள் வாசித்து பார்க்கலாம். ஆக அப்படியாக அந்த காரணம் என்ன, கர்த்தருடைய ஆவியானவர் என் மேலே இறங்கினபடினாலே இதை நான் சர்வசாதாரணமாக நான் இதை மேற்கொள்ள கடவுள் எனக்கு துணிவை தந்தார். ஆக இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை எதிர்காலத்தில் வரும் என்பதை நான் அறிந்திருந்தேன். ஆனால் எந்த ஒரு நிலைமையும் நான் சந்திப்பதற்கு என்னை நான் ஒப்பு கொடுத்தேன் என்பதாக தாவீது இங்கே குறிப்பிடுகின்றார். ஸோ த ஷெப்பர்ட் ஷுட் பி போல்ட் இனஃப் டு ஃபேஸ் எனி கான்சிக்வன்சஸ். எந்த சூழ்நிலையும் அவர் எதிர்கொள்ள தயாராக இருக்க வேண்டும். ஆக இந்த நம்முடைய தேசத்திற்கு அநேக மிஷனரிமார்கள், குறிப்பாக வில்லியம் கேரி அவர்கள் இந்த உடன்கட்டை ஏறுவதை என்ன பண்ணியிருக்கிறாங்க, தடுத்து நிறுத்தி இருக்கிறார்கள். ஆனால் அவருக்கு எவ்வளோ பிரச்சனை, எவ்வளோ தொந்தரவு. அதே போல் நம்முடைய திருநெல்வேலி மாவட்டத்தில் பாளையங்கோட்டை அப்படி போன்ற பகுதிகளிலே ஊழியம் செய்த பல மிஷனரிமார்கள் இல்லையா, ஆஷ் துரை அவர்களை வாஞ்சிநாதன் சுட்டு கொண்டார் என்று நாம் அறிந்திருக்கிறோம். ஆக அவர் கூட அந்த தலித் மக்கள் அவருடைய அந்த சடலம் இந்த உயர் சாதி மக்கள் வழியாக போகக்கூடாது என்று சொல்லி அப்படிப்பட்ட ஒரு கட்டுப்பாடு இருந்த பொழுது அவர் துணிச்சலாக மாட்டு வண்டியில் வைத்து நீங்கள் எடுத்துகிட்டு போங்க, பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு சொல்லி பார்க்கலாம் அப்படி என்று அவர் ஒரு துணிச்சலோடு அந்த காரியத்தை அனுமதித்தார். ஆக இப்படியாக எ குட் ஷெப்பர்ட், ஒரு நல்ல மேய்ப்பன் should be bold enough to face any consequences, any circumstances. அது ஒரு நல்ல மேய்ப்பனுக்கு ஒரு அடையாளம். இரண்டாவதாக உயிரை கொடுப்பது. அதை நான் சொல்கிறார் இல்லையா, bold enough to give up his life, one's life. தன்னுடைய வாழ்க்கையை கொடுப்பதற்கு, தன் உயிரையும் கொடுப்பதற்கு துணிச்சலாக அவர் இருக்க வேண்டும். இரண்டாவது காரியமாக ஆண்டவர் சொல்லுவது, ஆக ஒரு சிங்கம் என்பது சாதாரணம் இல்லையா, சாதாரணமான விஷயம் இல்லை. அடித்து சாவடிச்சிரும் போல் கரடி, அதுவும் மனுஷனை அடித்து சாவடிச்சிரும். ஆக அப்படிப்பட்ட கொடிய மிருகங்கள் கையிலே அந்த தாவீது ராஜா அகப்படாத படிக்கு அப்படிப்பட்ட ஒரு கொடுமையான ஒரு மிருகம் என்று தெரிந்து கூட அதை எதிர்ப்பதற்கு அவர் துணிந்தார். 1 சாமுவேல் 17 வாசிக்கின்றோம். ஆக உயிரையும் கொடுப்பதற்கு
ஆயத்தமாக இருக்க வேண்டும், உயிரை கொடுப்பதற்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும். ஆக அவர்கள் தான் நல்ல மேய்ப்பர்கள். ஆக அந்த எதிர்மறையான மேய்ப்பர்கள் இதை ஒரு அச்சுறுத்தல் வருகிறது என்பது ஓடி விடுகின்றார்கள். அதைத்தான் ஆண்டவர் கடிந்து உணர்த்துகின்றார். ஓநாய் வருகிறதை கண்டு ஆடுகளை விட்டு ஓடி போகிறான். ஆகவே ஓநாய் ஆடுகளை பீறி அவைகளை சிதறடிக்கும். ஆக உயிருக்கு எப்பொழுதும் அச்சுறுத்தல் உண்டு. ஒரு நல்ல மேய்ப்பர், உண்மையான மேய்ப்பர், கடவுளுக்கு தன்னை அர்ப்பணித்த மேய்ப்பர்கள், உண்மையான மேய்ப்பர்களுக்கு எப்பொழுதும் அச்சுறுத்தல் உண்டு. அது எந்த விதத்திலும் வரலாம் என்பதை ஆண்டவர் இங்கே அறிந்திருக்கிறார். ஆக உயிரை கொடுக்கின்றான். உயிரை கொடுப்பதற்கும் ஆயத்தமாக இருக்கின்றவர் நல்ல மேய்ப்பராக இருக்கின்றார் என்பதாக ஆண்டவர் இங்கே கோடிட்டு காட்டுகின்றார். கடைசியில் வாஞ்சிநாதன் அந்த ஆஷ்துரையை சுட்டு கொன்றான் என்பதாக வரலாறு தெரிவிக்கின்றது. இதுதான் காரணம். எப்படி நீ எல்லாரையும் நீ சரிசமமாக நடத்தலாம் என்று சொல்லி அப்படிப்பட்ட ஒரு வெறி எல்லாம் வச்சு வஞ்சம் இல்லையா, எல்லாம் பிளான்டு மர்டர், பிளான்டு அசாசினேஷன், திட்டமிட்டு கொலை செய்வது. அதற்கு முன்னால் தன்னுடைய நண்பர்களோடு கூட பேசியிருக்கிறார் அவர். ஆக எப்படி இந்த நாளிலே இந்த டைமிலே அவர் சவாரி வரும்பொழுது, விசிட்டு வரும்பொழுது அவரை நான் தீர்த்து கட்டுகிறேன் என்று சொல்லி தன்னுடைய நண்பர்களுக்கு சவால் விட்டு அவரை கொலை செய்திருக்கிறான். ஆக அவ்வண்ணமாக ஒரு மேய்ப்பரானவர் உயிரையும் கொடுக்க துணிச்சல் உள்ளவராக அவர் இருக்க வேண்டும். ஷுட் பி போல்ட் இனஃப் டு கிவ் அப் ஹிஸ் லைஃப் என்பதாக இரண்டாவது விஷயமாக நாம் பார்க்கின்றோம். மூன்றாவதாக, அது மாத்திரமல்ல, எல்லா உலக மக்கள் அனைத்தையும் ஒரு கொடியின் கீழாக கொண்டுவதற்கான ஒரு ஆயத்தத்தில் ஈடுபட வேண்டும். எல்லாரும் தட் மீன்ஸ் பாகுபாடு பார்க்காதவராக, பார்ஷியாலிட்டி பார்க்காதவராக. he is bold enough to handle all the people equally. எல்லாரும் ஒரே பிள்ளைகள், எல்லாரும் ஆண்டவருடைய மக்கள் என்கின்ற அப்படிப்பட்ட ஒரு நிலையை எடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு மனிதராக இருக்க வேண்டும். அவர் தான் உண்மையான நல்ல மேய்ப்பராக அவர் இருக்க முடியும். ஆக இந்த தொழுவத்தில் உள்ளவைகள் இல்லாமல் வேறே ஆடுகள் எனக்கு உண்டு. ஆக அவர்களையும் அழைத்து வர வேண்டும். அவர்களுக்கும் சத்தியம் சொல்லி அவர்களையும் ஆண்டவருடைய பிள்ளைகளாக மாற்ற வேண்டும். ஆக மூன்றாவது, ஊழியம் செய்கின்ற ஒரு காரியம், இறை வார்த்தைகளை அறிவிக்கின்ற ஒரு காரியம், அழிந்து போகின்ற ஆத்துமாக்களை கூட்டி சேர்க்கின்ற ஒரு காரியம். ஆக இப்படியெல்லாம் மேய்ப்பரானவர் அதற்கான முயற்சிகளிலே ஈடுபட்டு தன்னுடைய வாழ்வையும் அர்ப்பணிக்க ஆயத்தமாக இருக்கின்றவரே நல்ல மேய்ப்பராக காட்சி தர முடியும் என்பதாக சொல்லுகின்றார். இன்றைக்கு மகா அலெக்சாண்டரை குறித்து நாம் கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? உலகத்தையே தன்னுடைய ஒரே கொடையின் கீழ், ஒரே ஆட்சியின் கீழ், ஒரே கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வருவதற்காக முயற்சி எடுத்த ஒரு மனிதர். ஆனால் அது உலக பிரகாரமானது, உலகத்தின் போக்கானது, உலக சிந்தனையானது. அது மாதிரி இப்பயும் நம்ம நாட்டில் அப்படி தானே, ஒரே மதம், ஒரே நாடு, ஒரே ரேஷன் கார்டு என்பதாக அப்படி முயற்சி எடுக்கிறார்கள். அதில் இருக்கின்ற எண்ணம் தீய எண்ணம். இங்கே ஆண்டவர் சொல்லுகின்ற எண்ணம் மேம்பாடு உள்ள ஒரு எண்ணம். ஆனால் இவங்க சொல்கிறது ஒரு தீமையான ஒரு எண்ணத்திற்காக அதை பிரகடனப்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறார்கள். சமீபத்தில் எனக்கு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் வந்தது. அதில் ஒரு அரசியல்வாதி நாகர்கோயிலே பேசுகின்றார், பொதுக்கூட்டத்தில் பேசுகின்றார். கிறிஸ்தவர்களை ஓட விரட்டி அடிப்போம் என்று சொல்லி பேசுகின்றார். அப்போ அவர் தேர்தலிலே தோற்று போனார், நாடாளுமன்ற தேர்தலிலே அவர் தோற்று போனார். ஆக இப்படியாக அவருடைய எண்ணம் என்ன? இல்லை ஒரே நாடு, ஒரே இந்தியா, ஒரே மதம், ஒரே ரேஷன் கார்டு என்று சொல்லுவதனுடைய நோக்கம், அந்த நோக்கம் தீய நோக்கமாக, தீய எண்ணமாக இருக்கின்றது. ஆனால் இங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கின்ற ஒரே மேய்ப்பன், ஒரே மந்தை என்று எல்லாம் அந்த சொல்லானது அல்லது அந்த காரியமானது ஒரு நன்மைக்கு ஏதுவான ஒரு காரியம். எல்லாரும் கடவுளுடைய பிள்ளைகள் என்கின்ற அந்த ஒரு காரியம், எல்லாரையும் பரலோகத்து ராஜ்யத்தின் சுதந்திரவாளிகள் என்கின்ற நிலைக்கு கொண்டு வருகின்ற இப்படிப்பட்ட ஒரு பரந்துபட்ட மனப்பான்மையோடு ஆண்டவர் இங்கே குறிப்பிடுகின்றார். ஆனால் நம்முடைய அரசியல் தலைவர்கள், நம்முடைய ஆளுகின்றவர்கள் ஒரு குறுகிய கண்ணோட்டத்தோடு, ஒரு குறுகிய மனப்பான்மையோடு, குறுகிய சிந்தனை, குறுகிய எண்ணத்தோடு கூட இன்றைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆக இதையெல்லாம் நம்ம எதிர்த்து குரல் கொடுக்க அழைக்கப்படுகின்றோம்.
குரலுக்கு தான் சொல்கிறாங்களே, இப்போ இதை எடுத்து குரல் கொடுத்தாக்கா உடனே தேச துரோகி இல்லையா, நாட்டுக்கு தீமை செய்கிறவர்கள், போக்சோ சட்டத்தில் கைது, அந்த சட்டத்தில் கைது, தேச பாதுகாப்பு சட்டத்தில் கைது, இப்படிலாம் பண்ணிகிட்ருக்காங்க. இதெல்லாம் நம்ம இதை கட்டாயம் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். ஷுட் பி போல்ட் எனஃப் டு ஃபேஸ் எனி சர்க்கம்ஸ்டான்சஸ். இதையெல்லாம் சந்தித்து வெற்றி பெறுகின்றவர் தான் உண்மையான மேய்ப்பராக நாம் இருக்க முடியும். இரத்தத்தை சிந்தி உயிரை கொடுத்து மக்களுக்காக உயிரை கொடுக்கின்றவர்களே இன்றைக்கு நல்ல மேய்ப்பர்களாக இருக்க முடியும். எனவே கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நல்ல மேய்ப்பன் என்று சொல்லப்படுகின்ற இந்த உருவகத்தை ஆண்டவர் இங்கே சொன்னாலும் அதை மெய்ப்பித்து காட்டியிருக்கின்றார். தன்னுடைய ஜீவனையே இந்த உலக மக்கள் எல்லாருக்காகவும் அவர் கொடுத்தார். மார்க்கு 10:45 அன்றி மனுஷகுமாரன் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனையே கொடுக்கவும் வந்தார் என்றார் என்று வாசிக்கின்றோம். ஆகவே அப்படி நல்ல மேய்ப்பராக ஆண்டவர் தம்முடைய ஜீவனை கொடுத்தார். ஆக இன்றைக்கு கிறிஸ்தவர்களாய் அழிந்து போகின்ற ஆத்துமாக்களை குறித்த அந்த கரிசனை, தேசத்திலே சீர்கெட்டு போன தேசத்தை குறித்த ஒரு கரிசனை, மக்கள் வாழ்விழந்து தவிக்கின்ற மக்களை குறித்த ஒரு கரிசனை, நொந்து போன ஆடுகள் இல்லையா, நசலான ஆடுகள், அப்படியாக தொய்வுற்ற ஆடுகள், அவை நாம் தேடி கண்டுபிடித்து ஆண்டவரோடு கூட அதை இணைத்து வைக்கத்தக்கதான முயற்சியிலே கர்த்தர் நம்மை எடுத்து பயன்படுத்துவாராக. ஆமேன். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளையும் இதை கேட்டுக்கொண்டு யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். தலைகளை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் தாயும் தந்தையும் ஆகிய கடவுளே, உமக்கு நன்றி படைக்கின்றோம். நானே நல்ல மேய்ப்பன் என்று சொல்லி ஆண்டவரே இந்த உலகம் மக்கள் அனைவருக்காகவும் உடைய ஜீவனையே கொடுத்தீர் கர்த்தாவே. ஆனாலும் மரணம் உம்மை அடக்கி வைத்து கொண்டிருக்கிற முடியாமல் 3ஆம் நாளிலே ஆண்டவரே மரணத்தை வெற்றி சிறந்து உயிரோடு கூட எழுந்தீர். இப்பொழுது நீரே எங்களுக்கு நல்ல மேய்ப்பராக இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்களும் கர்த்தாவே இந்த உலக மக்களை ஆண்டவரே உடைய மந்தியின் கீழ் கொண்டு வந்து சேர்க்கத்தக்கதான முயற்சிகளை நாங்கள் ஈடுபடுகின்ற வேளையில் அப்போ ஆண்டவரே அதற்கு அதை நிறைவேற்றுவதற்கு ஆண்டவரே பல தடைகள் பல தீமைகள் வந்தாலும் அதை நாங்கள் எதிர்த்து நிற்கத்தக்கதான திராணிகளை நீர் கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஒருவேளை சிறைவாசம் வரலாம், அல்லது எங்களுக்கு அவமானங்கள் வரலாம், நிந்தைகள் வரலாம், பாடுகள் வரலாம், மரணம் கூட நேரிடலாம். ஆனாலும் எல்லாவற்றையும் நாங்கள் உமக்காக அதை சந்திக்க எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்க ஆண்டவரை கர்த்தருக்கு சித்தமானால் நாங்கள் இரத்த சாட்சியாக மறிக்க ஆண்டவர்களுக்கு தைரியத்தையும் உற்சாகத்தையும் ஊக்கத்தையும் தருவீராக. உடைய கருத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்புக்கொடுக்கிறோம். உமக்கே துதி கனமகிமை உண்டாகட்டும். மீட்பர் இயேசு கிறிஸ்து நாமத்திலே வேண்டிக் கொள்வோம் பரமபிதாவே. ஆமீன். கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்ட நாம் அனைவரும் இணைந்து நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தின் வழியாக அறிக்கை செய்வோமாக. வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரிடத்தில் உற்பவித்து பிறந்தார். பொந்தி பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடங்கமிடப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்து ஒரு இடத்தில் எழுந்தளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலபாரத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உள்ளோரும் மருத்துவம் யாய்ந்திருக்க வருவார். பரிசுத்த ஆவியும் விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவானுடைய ஐக்கியமும் பாவம் மன்னிப்பும் சரீரம் ஒழித்தலும் நித்திய ஜீவனும் உண்டு விசுவாசிக்கிறேன். ஆமேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, அவரும் தாவியோடும் இருப்பாராக. ஜெபம் செய்வோம். கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். கிறிஸ்துவே எங்களுக்கு இறங்கும். கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். பரமண்டலங்களில் இருக்கிற பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. அன்றுள்ள அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரதமாக குற்றங்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைகள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமை நன்றிக்கும் உடையவைகளே. ஆமேன். ஆண்டவரே, உமது இரக்கத்தை எங்களுக்கு காண்பியோம். உடைய ரட்சிப்பை எங்களுக்கு அருளி செய்யும். உடைய பணிவிடைக்காரருக்கு நீதியை தரிப்பியோம். நீர் தெரிந்து கொண்ட ஜனத்தை சந்தோஷப்படுத்தும். ஆண்டவரே, உமது ஜனத்தை ரட்சியும். உடைய திருச்சபைக்கு உடைய ஆசீர்வாதத்தை அருளி செய்யும். ஆண்டவரே, எங்கள் நாட்டின் மீது அருள் கூறும். நாங்கள் உம்மை அழைக்கும் பொழுது தயை கூர்ந்தங்களை கேட்டருளும். ஆண்டவரே, எங்களை ஆளுபவர்களை வழிநடத்தும். அவர்களுக்கு பரத்திலிருந்து வரும் ஞானத்தை கொடுத்தருளும். ஆண்டவரே, உலகத்திற்கு சமாதானத்தை அருளி செய்யும். உம்முடைய அரசு உலகில் வருவதாக. ஆண்டவரே, துன்பத்திலும் துயரத்திலும் உள்ள எல்லா மக்களையும் நினைவு கூறுங்களுக்கு அருள் தாரும். ஒதுக்கப்பட்ட மக்களை விடுவித்தருளும். கடவுளே, உம்முடைய பரிசுத்த ஆவி எங்கள் மேல் அனுப்பும். கடவுளே, எங்கள் இருதயங்களை சுத்திகரியும். ஜெபம் செய்வோம்.
துதியில் மத்தியில் வாசம் பண்ணுகிற எங்கள் தூய கடவுளே, இந்த வெள்ளிக்கிழமை மாலை ஆராதனைக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இந்த ஆராதனை முழுதும் கர்த்தருடைய தெய்வீக பிரசன்னம் எங்களோடு கூட ஈடுபட்டதற்காய் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கின்றோம். ஆண்டவரே, இந்த நாட்களிலே மேலும் ஒரு வெள்ளிக்கிழமை மாலை ஆராதனையில் நீர் எங்களை ஒன்று கூட்டி சேர்த்து தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த காணொலி காட்சி வழிபாட்டிலே கலந்து கொண்டு உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் நீர் தனித்தனியாய் பேர்பராய் கர்த்தர் ஆசீர்வதித்துள்ள சுவாமி. ஆண்டவரே கர்த்தாவே, அரசாங்கத்தின் சட்டத்திட்டங்களுக்கு கட்டுப்பட்டு ஆண்டவரே எங்களுக்கு வயது சென்று விட்டபடினாலே நேரடியாக ஆராதனைக்கு சென்று ஆறுதலே கலந்து கொள்ள முடியாமல் இருக்கின்ற ஒரு சூழ்நிலை கர்த்தர் அறிந்து இப்படிப்பட்டதான வழி வாய்ப்புகளை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். ஊடக சாதனங்களை எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். கர்த்தாவே, ஆண்டவரே, காணொலி காட்சி வழியாக நாங்கள் இந்த ஆராதனையில் பங்கு பெறத்தக்கதான ஸ்லாக்கியத்தை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீரே. நன்றியோடு குடும்பை துதிக்கிறோமை, ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, கலந்து கொண்டு எங்கள் ஒவ்வொருவரும் நீர் தனித்தனியாய் பேர்பரா நீர் ஆசீர்வதித்தள்ளும். ஆண்டவரே, உடைய பிள்ளைகளுக்கு இருக்கின்ற சுகவீனங்கள் பலவீனங்கள் எல்லாவற்றையும் உடைய சமூகத்திலே நாங்கள் நிறுத்துகின்றோம். ஆண்டவரே, நீரே நல்ல மேய்ப்பராக நல்ல வழிகாட்டியாக எங்களுக்காக மரித்து உயிரோடு எழுந்து ஆண்டவரை திரும்பவும் இரண்டாம் விசை வரப்போகின்ற மெசியாவாக இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த கால வெள்ளிக்கிழமையிலே நாங்கள் அதிகமாய் கர்த்தாவே உடைய வேதத்தை ஆழ்ந்து கற்றுக்கொள்ளவும் உடைய வேதத்தை தியானிக்கவும் ஆண்டவரை உபவாசித்து ஜெபிக்கவும் உமோடு நெருங்கி வாசம் செய்யவும் எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிற மேலான தருணங்களுக்காய் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கின்றோம். ஆண்டவரே, எங்கள் குடும்பத்தை சேர்ந்தவர்களை உடைய கருத்தில் அர்ப்பணிக்கின்றோம். எங்கள் திருச்சபைக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். குறிப்பாக ஆண்டவரே, தங்களுடைய வேலைகளின் காரணமாக ஆண்டவரே எங்களை விட்டு வெளிநாட்டில் இருக்கின்ற எங்கள் பிள்ளைகளுக்காக அவருடைய குடும்பங்களுக்காக உடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே, தம்முடைய பிள்ளைகளை அவருடைய குடும்பங்களை நீர் ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. குறிப்பாக கர்த்தாவே, இந்த கொரோனா தொற்று நோயினுடைய இரண்டாம் அலை மறுபடியும் தமிழ்நாட்டிலே இந்திய தேசத்திலே உலகத்தின் பல இடங்களிலே இது பரவி கொண்டிருக்கு நாங்கள் கேள்விப்பட்டோம். குறிப்பாக அமெரிக்கா, பிரேசில் போன்ற நாடுகளிலே கர்த்தாவே கணக்கில் அடங்காத மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். நாங்கள் ஆண்டவரே அடிக்கடி செய்திகளிலே நாங்கள் கேட்டு வருகின்றோம். கடவுளே, ஆண்டவரே, எங்கள் பாவங்களுக்கு தக்கதாக எங்களை செய்யாமலும் எங்களுடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக எங்களுக்கு சரி கட்டாமலும் நீர் எங்கள் மேலே நீடிய பொறுமையாயிருந்து ஆண்டவரை தொடர்ந்து உடைய பிள்ளைகளாக எங்களை ஆட்கொண்டு வழிநடத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கின்றோம். எங்களுடைய மீறுதல்கள், குற்றம், குறைகள், பாவங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் ஒரு விசை பொறுத்து கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. குறிப்பாக எங்கள் இந்திய தேசத்திற்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய இந்திய தேசம் உம்மை கண்டுகொள்ளத்தக்கதாக நீரை கிருபை பாராட்ட வேண்டும் என்று நாங்கள் மன்றாடுகின்றோம். குறிப்பாக ஆண்டவரே, கடந்த 100 நாட்களுக்கு மேலாக ஆண்டவரே தங்களுடைய வாழ்வாதாரம் பறிக்கப்பட்டிருக்கிறது என்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கவலையோடு கூட கர்த்தாவே ஆண்டவரே தங்களுடைய மனித உரிமைக்காய் போராடி கொண்டிருக்கின்ற விவசாய பெருங்குடி மக்களுக்காக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, இப்படிப்பட்ட சமுதாய தீமைகளை எதிர்த்து நின்றவராக ஆண்டவரே இந்த உலகத்திலே நீர் திருப்பணி ஆற்றி ஆண்டவரே உம்முடைய உயிரே நீர் கொடுத்தீர் சுவாமி. பொழுதும் கூட கர்த்தாவே எத்தனையோ விவசாய பெருங்குடி மக்கள் இந்த போராட்டத்தில் தங்களுடைய இன்னுயிரை இழந்திருக்கிறார்கள் நாங்கள் கேள்விப்படுகின்றோம். ஆண்டவரே, மேலும் மேலும் கர்த்தாவே விவசாய பெருங்குடி மக்கள் பாதிக்கப்படாத வகையிலே கர்த்தாவே ஆண்டவரே அந்த மக்களுக்கு நீதி கிடைக்க, நியாயம் கிடைக்க நீர் வழிநடத்தும்படியாக நாங்கள் வேண்டுதல் புரிகின்றோம். குறிப்பாக ஆண்டவரே, வரப்போகின்ற சட்டமன்ற தேர்தலுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் தாமே தொடர்ந்து சுவாமி தமிழகத்திலே ஆண்டவரே மற்ற 4 மாநிலங்களிலே அமைதியான முறையில் ஆண்டவரே தேர்தல் நடைபெறும்படியாக நீரை கிருபை தாரும். ஆண்டவரே, நாட்டை பிளவுபடுத்துகின்ற சக்திகளின் கரத்திலிருந்து எங்கள் நாட்டை நீர் விடுவித்து கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, இந்த தேர்தலில் அதற்கு கர்த்தாவே நீர் நல்ல பதிலளிக்கும்படியாக நாங்கள் வேண்டுதல் புரிகிறோம் சுவாமி. மதத்தின் பெயரால், இனத்தின் பெயரால், சாதியின் பெயரால் ஆண்டவரே கர்த்தாவே ஆண்டவர் நாடு எந்த விதத்திலும் ஆண்டவருடைய துண்டாடப்படாதபடிக்கு கர்த்தாவே நீரே சுவாமி ஆண்டவர் நல்ல ஒரு ரிசல்ட்டை எங்களுக்கு நீர் கொடுக்கும்படியாக நாங்கள் வேண்டுதல் புரிகிறோம் சுவாமி. ஆண்டவரே, கடந்த தேர்தல்களிலும் அந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினிலே பல தில்லுமுள்ளுகள் செய்து ஆண்டவரே ஆட்சியை பிடித்தார்கள் நாங்கள் கேள்விப்படுகின்றோம். அப்படிப்பட்ட தில்லுமுள்ளுகள் அவர்கள் செய்தாலும் அதை ஆண்டவரே நீர்தாமே தடுத்து நிறுத்தி அவருடைய முயற்சிகளுக்கு ஆண்டவரே அது பலனளிக்காமல் போய் அவர்கள் வெக்கி தலைகுனியத்தக்கதாக வெட்கப்படத்தக்கதாக ஆண்டவரே ஒரு மிகப்பெரிய ஆண்டவரே ஒரு அதிசயத்தை நீர் ஆண்டவர் தேர்தல் மூலமாக எங்கள் மக்களுக்கு நீர் தந்துள்ள வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. ஆண்டவரை தொடர்ந்து கர்த்தாவே எங்களுடைய பாஸ்டேட் கமிட்டி எலெக்ஷனுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவர் இதற்காக தங்களை ஒப்பு கொடுத்திருக்கிற மக்களையும் உடைய கருத்தில் நாங்கள் வைக்கின்றோம். நம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதித்தல் சுவாமி. ஆண்டவரை கர்த்தாவே இந்த வேட்புமனு தாக்கல் செய்திருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. தொடர்ந்து ஆண்டவரே நீரே வல்லமையாக நீர் கிரியை செய்து ஆண்டவரே எந்த விதமான போட்டி பொறாமைகள் இல்லாதபடிக்கு
ஆண்டவரை சுமூகமாக நடந்தேறத்தக்கதாக கர்த்தர் அருள் தர வேண்டும் என நாங்கள் பிரார்த்தனை செய்கின்றோம். ஆண்டவருடைய அன்பின் கரம் தொடர்ந்து எங்கள் திருச்சபை தாங்கட்டும். சுற்று வட்டாரத்தில் இருக்கின்ற ஒரு திருச்சபைகளுக்கு எங்கள் திருச்சபை ஒரு நல்ல சாட்சியுள்ள திருச்சபையாக, முன்மாதிரி உள்ள திருச்சபையாக விளங்க முடியாத கிருபை தாரு சுவாமி. தொடர்ந்து ஆண்டவரே, தொடர்ந்து உம்முடைய ஊழியங்கள் எந்த விதமான தங்கு தடைமின்றி மென்மேலும் அது வளர்ந்தேறத்தக்கதாக நேர கிருபை தாரும். நாங்களும் ஆண்டவரே கர்த்தாவே, அழிந்து போகின்ற ஆத்துமாக்களுக்காய் எங்களுடைய ஜீவனை கொடுக்கவும் நாங்கள் துணிச்சலுள்ளவர்களாக எங்களை நீர் மாற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். உடைய கருத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இப்பொழுதும் ஆண்டவரே, இந்த இரவு நேரத்திலும் எங்களுக்கு நல்ல ஓய்வையும் தூக்கத்தையும் தாரும். எந்த தீங்கும் எங்களை அணுகாதபடிக்கு நீரே எங்களை பாதுகாத்துக் கொள்ளும். ஆண்டவரே, இந்த இரவிலும் நாங்கள் உம்முடைய நிழலிலே சுகமாக இளைப்பாரி கர்த்தருக்கு சித்தமானால் மீண்டும் நாளை காலையில் உம்மை துதிக்கும் துதியோடு கூட நாங்கள் எழுந்திருந்து எங்கள் அன்றாட பணிகளை கவனிக்க கிருபை செய்திடலும். எங்கள் ஆவி ஆத்மா சரீரம் எல்லாவற்றையும் உடைய கரங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். உமக்கே துதி கனமை உண்டாகட்டும். எங்கள் ஆண்டவர் மறுமை இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே மிகுந்த தாழ்மையை கெஞ்சி கேட்கிறோம் பரமபிதாவே, ஆமேன். பரமண்டலங்களில் இருக்கிற பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தமண்டலத்தில் செய்யப்படுகிறது போல பூமியிலே செய்யப்படுவதாக. அண்ணனுள்ள அப்பத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாக குற்றம் சொல்லி நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைகள் பிரவேசிக்கப்படாமல் தீமுடைய ரட்சித்தருளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமை நன்றிக்கும் முடிவுகளே, ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய கடவுளின் அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் இன்றும் இன்னும் சதா நாட்களும் தங்கியிருப்பதாக, ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழுமையுடைய பரிசுநாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமேன். God bless you all. God bless you.